கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சவா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? போன் பண்ணி என்ன நீங்க வர சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன கேக்குறீங்க? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தனியான இடம் வேணும். இதை விட தனிமையான இடம் இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காது, தைரியமா சொல்லுங்க. இடம் எல்லாம் ஓகே, பட் இந்த ஆரம்பிக்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் கியர் தாங்க இடிக்குது. வண்டி கிளம்பிடுச்சு, அப்புறம் டாப் கியர் தான். நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்குயிரா நேசிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதத்தானே சொல்ல போறீங்க? அசரீரி மாதிரி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அசடு வழியும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு ஃப்ரீயா பழகுனா லவ் பண்றதா அர்த்தமா? How dare you come and tell me this? என்னங்க இது, போன் பண்ணி வர சொல்லி இப்படி இங்கிலீஷ்ல திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். போனா போது, இது ஆம்பளைங்க கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியில சொல்லி என் மானத்தை வாங்கிடாதீங்க. மிஸ்டர், வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வேணா ஒண்ணு பண்ணலாம். பண்றது எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணிட்டுங்க. ஏன் கணத்து காட்டுறீங்க? அரையறதுக்கு தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க கன்னத்தை மட்டும் நீட்ட தயாரா இருக்கீங்க, நான் கழுத்தையே நீட்ட தயாரா இருக்கேன். I love you. मैं तुमसे प्यार करती हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తాను, ನಾನು నిన్ను ప్రీతిస్తుని. ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു, நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்க எத்தனை லாங்குவேஜ்ல என்ன காதலிச்சாலும் நான் உங்க காதலையும் ஏத்துக்க முடியாது, உங்களை காதலியாவும் ஏத்துக்க முடியாது. நிஜமா தான் சொல்றீங்களா? பொய் சொல்றது எங்க பரம்பரையில என் முன்னாடி தலைமுறை வரைக்கும் யாருக்குமே கிடையாதுங்க. என்ன காதல் தோல்வியா? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஆமா, இங்க வரும்போதே ரெண்டு முடிவோட தான் வந்தேன். ஒண்ணு, என் வாழ்க்கை உங்க கூட ஆரம்பிக்கணும். ரெண்டு, என் வாழ்க்கை எங்கேயே முடிச்சுக்கணும். ஏமாற்றத்தை என்னைக்குமே என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்களை சாரி, நான் உன்னை காதலியா தான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். பொண்டாட்டியை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன குத்துது? பிரியா, அப்பா, நீ செய்யறதெல்லாம் சரின்னு இப்பவும் என்னால சும்மா இருக்க முடியாதுமா. நீங்க ரெண்டு பேரும் பழகிறதும் பேசுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. இன்னைக்கு 4 பேர் பேசுவாங்க, நாளைக்கு ஊரே பேசும். இதனால என்ன பாதிப்புங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை பெத்த அப்பாங்கிற முறையில எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஒரே வழி, நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் சந்திக்காம இருக்கிறது தான். அப்பா, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரோட தான் வாழ போறேன். இதுதானேமா நீ சொல்ல வர? நீ என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது நிச்சயமா தப்புமா. அப்படி முறைப்படி நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும்னா நாளைக்கே அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு.